என்று பரிசோதித்து ஆம் என்று சென்றவுடன் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் குருவாக ஏற்றுக்கொண்டார். இறைவனை காட்ட முடியுமா என்று காட்டுகிறேன். வறுமை விவேகானந்தருடைய வாழ்க்கை எல்லாமே என்ன நினைக்கிறோம், நாம் சுகமாக வாழ்ந்தார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்துக்கு எவ்வளவுதான் நல்லது செய்யணும்னு வாழ்ந்தானோ அத்தனை பேரும் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுதான் இருக்கும். கஷ்டப்பட்டது மட்டுமல்ல, திட்டுகளையும் வாங்கிட்டே இருந்தோம். அப்ப அதே மாதிரி அவருடைய குடும்பம் வறுமை, இறைவனை பார்க்கணும் காட்டுகிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், ஆமா நான் காளி கோயிலுடைய பூஜாரி ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்ப இறைவனை பார்க்கணும். ஆமா நீ நேரடியாக அந்த கோயிலுக்குள்ள போ, உனக்கு காட்சி கொடுப்பான். அப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் இறைவனையும் தேடிக்கிட்டு இருக்கேன், இறைவன் உலகத்தை படைத்தான், ஏன் இந்த வேறுபாடு, ஏன் இந்த வறுமை, என் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது, இறைவனுக்கு அக்கறையே இல்லையா? சரிப்பா பரவாயில்ல, உனக்கு சொல்லிட்டு இறைவனை உனக்கு காட்டாக்கி உன்னுடைய பிரச்சனையாக உன்னை எங்க வைக்கிற, காலிட்டு வை. போய் கேள்வி உள்ள போற காளி காட்சி கொடுக்கின்றா. இறைவனை பார்த்த உடனே காளி காட்சி கொடுத்து எதிர் பேருந்து அவர் திரும்பி வந்தார். கூப்பிடுறாரு, ரொம்ப குடும்பம்லாம் கஷ்டம், சாமியெல்லாம் திட்டினேன், இறைவனையெல்லாம் திட்டினேன், நான் தான் உன் இறைவனை காட்ட, இறைவனை பார்த்துட்டு இல்லை, என் குடும்பம் கஷ்டமா இருக்கு, என் வறுமையெல்லாம் போக்கு அப்படின்னு சொல்லி நீ காளிகிட்ட கேட்டுக்கலாம். ஏன் கேட்கல? நான் இந்த முறை போய் கேட்க. ரெண்டாவது முறை உள்ள போறாரு, காளி தரிசனம் கொடுக்குறான், பார்க்கறாரு, திரும்பி வந்துடுறாரு.